2017 இருந்து ஒரு நிறுவனத்தில், கம்பெனியில், கடையில் வேலை செய்கிற ஊழியருக்கு பிஎஃப் அமௌண்ட்டே பிடிக்கிறதில்ல. பிஎஃப்பை பிடிக்காம முழு சம்பளமாகவே கொடுத்துட்றாங்க. இன்னும் சொல்லப்போனால், பிஎஃப்பில் அந்த ஊழியரை ரிஜிஸ்டரே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட்டு கிடைக்க போகுது. பென்ஷன் அமௌண்ட்டு, இடிஎல்ஐ பெனிஃபிட்ஸ் 7 லட்ச ரூபா கிடைக்க போகுது. இது சம்மந்தமாக 3 முக்கியமான அப்டேட்டை இபிஎஃப்பில் கொடுத்து கவர்மெண்ட்டு கெசட் நோட்டிஃபிகேஷனாக வெளிவந்திருக்கு. இது சம்மந்தமான எளிமையான விளக்கம் தான் இந்த பதிவில் இருக்குது. பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக். அரிமா விழித்திரு. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 1952 கொண்டு வந்த இபிஎஃப்ஓ சட்டத்தில் சில முக்கியமான மாற்றத்தை எம்ப்ளாயீஸ் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் 2025 மூலமாக செஞ்சுருக்காங்க. 1. இந்த திட்டத்தோட பேரை எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அமெண்ட்மெண்ட் ஸ்கீம் 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் நவம்பர் 1, 2025 இருந்து ஏப்ரல் 30, 2026 வரைக்கும் நடைமுறையில் இருக்கும். அதாவது இந்த 6 மாத காலத்தில் முதலாளிங்க இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யாத ஊழியர்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2. 1952 உருவான இந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமில் இப்போ புதுசாக செக்ஷன் 82B சேர்த்துருக்காங்க. இதுதான் எம்ப்ளாயீஸ் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் 2025. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா நவம்பர் 1, 2025 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 30, 2026 அன்னைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த திட்டத்தில் யார் யார் சேரலாம்? அதாவது ஜூலை 1, 2017 இருந்து அக்டோபர் 31, 2025 வரைக்கும் வேலையில் சேர்ந்த, இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உயிரோடு இருக்கிற ஊழியருக்கு பொருந்தும். நிறுவனம் பிஎஃப்பில் அந்த ஊழியரை ரெஜிஸ்டர் செய்யலைன்னா கூட பரவாயில்லை, இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அந்த ஊழியரை நீங்கள் புதுசாக சேர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பணத்தை கட்டுறது எப்படி? அதாவது ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த ஊழியரை அந்த நிறுவனம் பிஎஃப்பில் சேர்க்கணும். ஆனால் அந்த நிறுவனம் சேர்க்கலை அப்படின்னா, ஆனால் இப்போது இந்த எம்ப்ளாயீஸ் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் 2025 திட்டத்தின் மூலமாக அந்த ஊழியரை சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்குறப்ப அந்த ஊழியர் எப்போ வேலைக்கு சேர்ந்தாரோ அந்த தேதியில் இருந்து இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதம் வரைக்கான பிஎஃப் பணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். அதாவது அந்த ஊழியரோட சம்பளத்தில் இருந்து பிஎஃப் பணத்தை கழிக்கலை அப்படின்னா இப்போ அந்த அமௌண்ட்டை காட்ட வேண்டியதில்லை. அதுக்கு மன்னிப்பாக கொடுத்துருவாங்க. ஆனால் எம்ப்ளாயர் ஷேரை முழுசாக காட்டி தான் ஆகணும். அதாவது அந்த ஊழியர் என்னைக்கு வேலைக்கு சேர்ந்தாரோ அன்னையிலிருந்து இந்த மாதம் வரைக்கும் உண்டான எம்ப்ளாயர் ஷேரு, வட்டி, அபராதமாக ஒரு 100 ரூபாயை மட்டும் சேர்த்து கட்டணும். அதாவது இபிஎஃப், இபிஎஸ், இடிஎல்ஐ இந்த 3த்துக்குமே பார்த்திங்கன்னா அபராதம் 100 ரூபா தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நிறுவனமும் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு நிறுவனம் இப்போ இபிஎஃப்ஓவுடைய என்கொயரியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க செக்ஷன் 7, இபிஎஃப்ஓ ஸ்கீம் பேராகிராஃப் 26B, இபிஎஸ் ஸ்கீம் 1995 பேராகிராஃப் 8 இதில் விசாரணை நடந்துட்டு இருந்தால் கூட இந்த ஸ்கீமில் சேர்ந்துக்கலாம். 3. இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா முதல்ல ஒவ்வொரு ஊழியருக்கும் நீங்கள் ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மூலமாக யூஏஎன் நம்பரை க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா இபிஎஃப் போர்ட்டல் மூலமாக ஈசிஆர் வழியாக பணத்தை கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4. இந்த திட்டத்தில் ஒரு ஊழியரை சேர்க்குறப்ப ஒரு ஆன்லைன் டிக்ளரேஷனை எம்ப்ளாயர் கொடுக்கணும். அதே நேரத்தில் ஊழியருக்கான கான்ட்ரிபியூஷனை ஏற்கனவே ஈசிஆர் வழியாக கட்டியிருக்கிற டிஆர்ஆர்என் மூலமாக லிங்க் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை செய்கிறப்ப 100 ரூபா அபராதத்தை கட்டணும். 5. இந்த திட்டத்தில் யார் யாரை சேர்க்கலாம்? அதாவது ஜூலை 1, 2017 இருந்து அக்டோபர் 31, 2025 வரைக்கும் வேலையில் சேர்ந்த, இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உயிரோடு இருக்கிற ஊழியருக்கு பொருந்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6. எம்ப்ளாயர் டிக்ளரேஷன் ஃபார்மை இபிஎஃப்ஓ போர்ட்டலில் ஆன்லைனில் மட்டுமே சப்மிட் பண்ணணும். மேனுவலாக அனுப்புகிறத ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7. மல்டிபிள் டிக்ளரேஷனுக்கு அனுமதி கிடையாது. 8. எம்ப்ளாயர் டிக்ளரேஷனை கொடுத்த நாளில் இருந்து இபிஎஃப்ஓவுடைய எல்லா விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணணும். 9. எந்த ஒரு நிறுவனமும் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு நிறுவனம் இப்போது இபிஎஃப்ஓ என்கொயரியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க செக்ஷன் 7 இபிஎஃப் ஸ்கீமில் பேராகிராஃப் 26B, இபிஎஃப் 1995 ஸ்கீமில் பேராகிராஃப் 8 இதில் விசாரணை நடந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த ஸ்கீமில் சேரலாம். 10. ஒரு நிறுவனம் இப்போ இபிஎஃப்ஓவுடைய என்கொயரியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு டிக்ளரேஷன் வழியாக ஊழியரை பதிவு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபராதமாக 100 ரூபா கட்டினா மட்டும் போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11. இந்த இஇசி 2025 திட்டத்தில்
ஒரு ஊழியரை சேர்க்குறப்ப அந்த ஊழியர் எப்போ வேலைக்கு சேர்ந்தாரோ அந்த வேலைக்கு சேர்ந்த டேட்டில் இருந்து பிஎஃப் அமௌண்ட்டை கட்டணும். ஊழியருக்கு கொடுக்குற சம்பளத்தில் பிஎஃப் அமௌண்ட்டை கழிக்காமல் முழு சம்பளத்தை கொடுத்து இருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த அமௌண்ட்டை கட்ட வேண்டியதில்லை, அதுக்கு மன்னிப்பு கொடுத்துருவாங்க. ஆனால் எம்ப்ளாயர் ஷேரை முழுசாக கட்டி தான் ஆகணும். அதாவது அந்த ஊழியர் என்னைக்கு வேலைக்கு சேர்ந்தாரோ அந்த டேட்லேருந்து கரண்ட் மாதம் வரைக்கும் உண்டான எம்ப்ளாயர் ஷேரு, அட்மின் சார்ஜஸ்ஸு, அதோட இன்ட்ரெஸ்ட்டு, அதோட அபராதமாக 100 ரூபாயை கட்டினா போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12, ஒரு நிறுவனத்து மேலே இபிஎஃப்ஓ செக்ஷன் 7A என்கொயரி நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த நிறுவனம் இந்த திட்டத்தில் டிக்ளரேஷனை கொடுத்தாங்க அப்படின்னா விசாரணை முடிகிறப்ப அந்த விசாரணை அதிகாரி என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த டிக்ளரேஷனை பார்த்து இந்த ஸ்கீமில் இவங்க ஊழியரை சேர்த்துருக்காங்களா, பணத்தை ஃபுல்லாக கட்டியிருக்காங்களான்னு பார்த்து தண்டனையை குறைச்சி ஒரு 100 ரூபாயை மட்டும் அபராதமாக கட்டுற மாதிரி கேஸை முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 13, ஒரு நிறுவனத்து மேலே செக்ஷன் 7 பேராகிராஃப் 26B EPS 1995 பேராகிராஃப் 8 என்கொயரி முடிஞ்சு ஃபைனல் ஆர்டர் வந்த ஒரு நிறுவனத்துக்கு இந்த திட்டத்தில் எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடைக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14, ஒரு நிறுவனம் இந்த EEC 2025 ஸ்கீமில் பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணி இருந்தாங்கன்னா, அதாவது இந்த ஸ்கீமில் டிக்ளரேஷனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு, அதாவது வேலையை விட்டு போன ஊழியருக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. ஆனால் அதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நிறுவனம் இப்போ இருக்கிற தகுதியான எல்லா ஊழியருக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக சரியாக பதிவு செஞ்சுருக்கணும். முன்னாடி வேலை செஞ்ச ஊழியருக்கு பிஎஃப் அமௌண்ட்டை கழிச்சிருந்தீங்கன்னா அதையும் அதோட எம்ப்ளாயர் ஷேரையும் முழுசாக இபிஎஃப்ஓவுக்கு டியூ இல்லாமல் கட்டியிருக்கணும். 15, யார் யாருக்கு இந்த திட்டம் பொருந்தாது. ஜூலை 1, 2017 முன்னாடி வேலையில் சேர்ந்தவங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. 16, பொய்யான தகவலை கொடுத்தாலோ உண்மையை மறைச்சாலோ இந்த திட்டத்தின் மூலமாக அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸை ரத்து செஞ்சுருவாங்க. மேற்கொண்டு அந்த நிறுவனத்தின் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 17, இந்த திட்டம் மூலமாக ஒரு நிறுவனம் பிஎஃப்பில் பதிவு செஞ்சாலோ இல்லை ஒரு ஊழியரை பிஎஃப்பில் சேர்த்தாலோ அந்த நிறுவனம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா ஸ்கீமில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸுக்கு அவங்க தகுதியானவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த ஸ்கீமில் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது, பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட் ஏ, நீங்கள் ஒரு டிக்ளரேஷனை கொடுத்த பின்னாடி புதுசாக வேலையில் ஒரு ஊழியரை சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த ஊழியருக்கு 15,000 ரூபா ஊக்கத்தொகையாக கிடைக்கும். பார்ட் பியில் டிக்ளரேஷனை கொடுத்ததுலேருந்து 6 மாதம் முடிஞ்சதும் 7வது மாதத்துலேருந்து அந்த நிறுவனத்துக்கு பார்ட் பியோட பெனிஃபிட்ஸு கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு ஊழியரின் சார்பாக முதலாளிக்கு 3,000 ரூபா குறிப்பிட்ட சில வருஷத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 2027 வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 18, பிஎஃப் சட்டத்தில் பேராகிராஃப் 30, 32A தான் முக்கியமானது. சாதாரணமாக பிஎஃப்பில் ஒருத்தரை சேர்க்காம அவருக்கு கான்ட்ரிபியூட் செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா 25% அபராதமாக எம்ப்ளாயர் கட்டணும். ஆனால் இப்போது 1 ஜூலை 2017 இருந்து 31 அக்டோபர் 2025 வரைக்கும் பிஎஃப்பில் ஒருத்தரை சேர்க்காம இருந்தால் ஒரு 100 ரூபாவை மட்டும் அபராதமாக அவங்க கட்டினா அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருக்கு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனை பிடிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துருவாங்க. ஆனால் எம்ப்ளாயர் ஷேராக 12% முழுசாக கட்டி தான் ஆகணும். அடுத்து பென்ஷன் ஸ்கீமில் என்ன அப்டேட் நடந்திருக்குன்னா EPS 1995 சட்டத்தில் 43C சேர்த்துருக்காங்க. அதாவது பிஎஃப் ஸ்கீம் 1952 பேராகிராஃப் 82B அடிப்படையில் ஒருத்தர் வேலைக்கு சேர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பென்ஷன் ஸ்கீமில் பெனிஃபிட்ஸு கிடைக்கும். மேலே சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்கீம் நவம்பர் 1, 2025 ஏப்ரல் 30, 2026 வரைக்கும் நடைமுறையில் இருக்கும். இதில் என்ன சலுகை அப்படின்னா 2017 இருந்து 2025 வரைக்கும் ஒரு ஊழியருக்கு பென்ஷன் அமௌண்ட்டை சரியாக கட்டலை அப்படின்னா இந்த EEC 2025 ஸ்கீம் வழியாக 100 ரூபா மட்டும் அபராதத்தை கட்டினா போதும், பென்ஷன் பெனிஃபிட்ஸ் அந்த ஊழியருக்கு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா EDLA ஸ்கீம். இதில் என்ன அப்டேட் நடந்திருக்குன்னா EDLA ஸ்கீமில் பேராகிராஃப் 28B சேர்த்துருக்காங்க. மேலே சொன்ன மாதிரி பிஎஃப் ஸ்கீம் 1952 பேராகிராஃப் 82B அடிப்படையில் ஒருத்தர் வேலைக்கு சேர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த EDLA பெனிஃபிட்ஸு தானாகவே கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் மேலே சொன்ன மாதிரி தான் 2017 இருந்து 2025 வரைக்கும் ஒரு ஊழியருக்கு EDLA அமௌண்ட்டை சரியாக கட்டலை அப்படின்னா ஒரு டிக்ளரேஷனை கொடுத்து எம்ப்ளாயர் ஷேரு, இன்ட்ரெஸ்ட்டு, அட்மின் சார்ஜஸ்ஸு, அதோட 100 ரூபாயை அபராதமாக கட்டினா போதும்,
ஊழியருக்கு இந்த சலுகையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.